சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறோம். நார்மலாக சாதாரணமாக ஒரு தக்காளி குழம்பு வைக்கலாம், அப்புறம் தக்காளி தொக்கு வைக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் குழம்பு மசாலா போட்டு தான் நம்ம வந்து தக்காளி குழம்பு வைக்க போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது செட் ஆகிடும். 2 நாளைக்கு கூட இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு வைக்கிறேன். நீங்கள் கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி இருந்தால் போதும். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பூண்டு நல்லா தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 7 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 5 வெங்காயம் நறுக்குனீங்க அப்படின்னாக்கா 7 தக்காளி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலா வாசனை பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அது வந்து உங்களோட சௌகரிய பிரகாரம் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ரைஸுக்கு பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. இது வற்றும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். பாருங்கள், இப்படி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி நல்லா கொதிக்கட்டும். தக்காளி குழம்பு இந்த மாதிரி வந்தவுடனே நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.